ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி கேள்வி பதில். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அரசியல் கட்சி இருக்கிற தொண்டர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் அவர்கள் கட்சியை சார்ந்த தலைமையிடம் அவர்கள் வைக்க முடியாத கேள்விகளையும் அவர்கள் மனதில் இருக்கிற வலிகளையும் எங்களோட சேனலுக்கும் கேள்வியை அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கேள்வியை நாங்கள் அனலைஸ் பண்ணி சில கேள்விக்கு பதில் கொடுத்துருப்போம். அந்த பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேள்வி நீங்கள், பதில் நான் உங்கள் சுமன். நேர்மையான நடுநிலையான அரசியல் விமர்சனம். இது வாய்மொழி பேசு யூடியூப் சேனல். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கமெண்ட்ஸை மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு அனுப்புங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற கமெண்ட்ஸ் மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு செல்றதுக்கும் யூஸ் ஆகும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கோயம்புத்தூர்லேருந்து மாதேஷ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்க ட்ரை பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன்னா, அவர் அக்ரிகல்ச்சர் இருக்கார், பேர் மாதேஷ், கோயம்புத்தூர்லேருந்து பேசியிருக்கிறாரு. அவர் இப்போது பிஜேபியில் இருக்காராம். அவர் கட்சியை சார்ந்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அவர் மீட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு. மீட் பண்ண முடிய காணும். பட் மாதேஷ் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கட்சியோட உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாவட்ட தலைவர் அவர் யாருன்னு பார்த்து அவர்கிட்ட உங்களோட விண்ணப்பத்தை வைங்க. அவர் உங்களை திரு அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். நன்றி மாதேஷ். அடுத்து, அதாவது சிதம்பரத்திலிருந்து வேலாயுதம் அப்படின்றவர் இந்த கேள்வியை எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படி, திரு திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் இல்லையா. அவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னம் 99% ஒதுக்கப்படும். அப்படி ஒருவேளை பானை சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்றால் அவர் சார்ந்த கூட்டணி கட்சி நிர்பந்திக்கப்படலாம், அல்லது சுழற்சி சின்னத்தில் அவர் வேட்பாளராக நிற்கலாம். நன்றி வேலாயுதம். அடுத்த கேள்வி, பேரும் ஊரையும் சொல்லாதீங்கன்னு இருக்கேன். பட் நான் சொல்லிட்டேன், சாரி முருகன். நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவங்க, முருகன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கட்சியில் இருக்கிறேன், அந்த கட்சியில் கடுமையாக உழைச்சிட்ருக்கு, ஆனாலும் கட்சி எனக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. துறிஞ்சியாபுரம் ஒன்றியம் அவர் எந்த கட்சியில் இருந்திருப்பார்னு உங்ககிட்ட விட்டுறேன். இப்போன்னு இதில் பதிவு பண்ணல, சாரி முருகன். பட் ஒருவேளை நீங்கள் கிளைச்செயலாளராக இருந்தீங்கன்னா, அல்லது கிளை தலைவராக இருந்தீங்கன்னா, அல்லது எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, பட் நான் ஒரு தொண்டனாக கட்சிக்காக உழைச்சிட்ருக்கேன், என்னை கவனிக்கப்படலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சியை சார்ந்த தலைமைக்கு உங்களோட உழைப்பை கொண்டு செல்வார். இல்லை, பட் நெக்ஸ்ட் டைம் கேள்வி கேட்கும்போது எந்த கட்சின்னு போடுங்க. சரிங்களா முருகன்? ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். புதுக்கோட்டை தேவன் அவர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சுட்டாரு, எடப்பாடி தனியாக பிரிஞ்சுட்டாரு, பட் வாக்கு வங்கி எதனா குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு தேவன் அவர்கள். இருபெரும் தலைவர்கள் பிரிஞ்சு இருக்கிறதால குறையும். அது ஏஎஸும் டிடிவி தினகரனும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ 7% வாக்கு சதவீதம் பிஜேபி கூட்டணிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. அடுத்த கேள்விக்கு போகலாம். கந்திலிருந்து 2 கேள்வி கேட்டு, ஒன்று, பிஜேபியிலிருந்து அதிமுக வெளியேறியது, அதே மாதிரி அதிமுகவிலிருந்து ஏன் பாமக வெளியேறியது, அந்த கேள்வியிலேயே பாமக ஏன் பிஜேபியோடு கூட்டணி வச்சது. கேள்வி ஒரே கேள்வியில் 3 ஆன்சர் கேட்குறாரு, அவர் 3 பதில் கேட்குறாரு. பிஜேபி மிகப்பெரிய கட்சியாக இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியோட சதவீதம் வெறும் 3% தான். எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவெடு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம இருந்தால் மாநில சுயாட்சிக்கு சில செயல் திட்டங்களை செய்யறதுக்கு தடையாக இருக்கும், கூட்டணிக்குள்ள இருந்து கேள்விகளை சரியாக கேட்க முடியாது என்பதாலையும் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பதால் அவர்கள் கூட்டணி பிரிவிற்கு காரணமாக அமைந்தது என்று பரவலாக பேசப்படுகிறது. அதிமுகவிலிருந்து பாமக வெளியேறியது என்று கேட்டால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்தது. பட் யாரோட ஓட்டு யாருக்கு நடந்தது, இங்கே தான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அதிமுகவோட ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுச்சு. அப்படி தான் 2019 அவங்க இடைத்தேர்தல் நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த இடைத்தேர்தலில் 22 தொகுதியில் 7 தொகுதி ஜெயிச்சா
திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தொடர்ந்து செயல்படலாம், அப்படி இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அந்த இக்கட்டான நேரத்தில் திரு அன்புமணி தலைமையில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கட்சிக்கு உறுதுணையா மிகவும் பலமாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏ இடைத்தேர்தல் எலெக்ஷன்ல பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்ச அளவுக்கு ஓட் பேங்கை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு அதிமுகவுக்காக. ஸோ அவர் நிரந்தர முதலமைச்சரா அந்த 2 ஆண்டு காலம் கழிஞ்சது. பிறகு வந்த 2021 சட்டமன்ற எலெக்ஷன்லையும் அதிமுகவுக்கு 65 எம்எல்ஏ கிடைச்சது. 48 தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட் டிரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதால அவங்க எதிர்கட்சியாக இருந்து ஜெயிச்சாங்க. சட்டமன்ற எலெக்ஷனில் கிட்ட நெருங்கும்போது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2.0 அப்படின்னு ஒரு கான்செப்டை முன்னெடுத்து கட்சி தொண்டர்களுக்கும் 2.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்படுத்தி வராரு. பழனிசாமி அவர்களிடம் சில கோரிக்கைகளை வைக்கிறார். எம்எல்ஏ கூட போய் பார்த்தாங்க, என்னென்னு வைக்கிறார். அந்த 10.5 இடஒதுக்கீடு இருப்பாங்க, சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருப்பாங்க. ஆனால் திரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கட்சி அதை வலியுறுத்தி போராட்டமும் பண்ணல, சட்டமன்றத்தில் குரலும் கொடுக்கல. மாற்றுக் கட்சி நபர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான், காங்கிரஸில் இருக்கிற இப்போ மாநில தலைவராக இருக்கிற திரு செல்வ பெருந்தகை அவர் மட்டும்தான் 10.5 இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்தவர். அதை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே திரு அன்புமணியும் திரு மருத்துவர் ஐயாவும் மட்டுமே அதிக போராட்டத்துக்கு அப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அதிக போராட்டத்துக்கு அப்புறம், அதிக சாலை மறியலுக்கு அப்புறம், கிராம நிர்வாக முற்றுகை போராட்டத்துக்கு அப்புறம் கடைசி நிமிடத்தில் 10.5 இடஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றாரு. அது கடைசி நிமிடத்தில் நிறைவேற்றதுக்காக இப்போ திமுக கட்சி அதை கோர்ட்டில் போட்டு நடைமுறைப்படுத்த முடியாம தவிக்கிறாங்க. நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி தலைமைக்கும் ஒரு தலைமை பண்பு இருக்கு. கூட்டணி வெறும் ஓட்டுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது, அவங்க தலைமை பண்புக்கு தொலைநோக்கு பார்வைக்கும் கூட்டணி இருக்கணும்னு இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இந்த பக்கம் திரு அன்புமணி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுல அன்புமணி 2.0 2026 ஃபார் அன்புமணி கூட்டணி ஆட்சி, இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் 2026 எடப்பாடி தலைமையில் ஆட்சி அப்படின்னு இவங்க இருவேறு பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடந்த 7 மாசம் 8 மாசம் இவங்க பயணிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பவும் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இவங்க கூட்டணி வச்சா அந்த கூட்டணி முரண்பட்ட கூட்டணியா மாறும், தொலைநோக்கு பார்வை சிதைக்கப்படும். அதனால கட்சி தொண்டர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யாரை முன்னிறுத்தி பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தி பிரச்சாரம் முன்னெடுக்கிறார் உங்களுக்கே தெரியும். திரு அன்புமணி அவர்கள் மோடி தான் பிரதமர்னு அவர் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. இல்ல அவர் தானே 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு இவ்வளவு நாள் இப்பயும் இதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் திரு எடப்பாடி அவர்கள் 10.5 இடஒதுக்கீடை செயல்படுத்த முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களோட ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்ல சந்திச்சுட்டாங்க. இப்பயும் நம்ம ஓட் பேங்கை அவங்க கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அன்புமணி தலைமையில். அதனால அவங்க கூட்டணியில் இல்லை. ஸோ இந்த பக்கம் திமுகவும் நிறைவேற்றலை, இந்த பக்கம் அதிமுகவும் நிறைவேற்றலை. மருத்துவர் ஐயா திரு மோடி அவர்களும் சேலம் மாநாட்டில் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நட்பின் அடிப்படையில் மேபி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி மாநில தான் நிறைவேற்ற முடியும், ஏன் மத்தியில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, திமுக என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு அலோவ் பண்ணலன்னு சொல்லுது. அப்போ மத்தியில் கூட்டணி வச்சு நாங்கள் அதை தோழமையின் பேரில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் அவங்க அதை கூட்டணி வச்சு மக்களை சந்திக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன் இந்த கேள்வி கேட்டதால, அவர் 3 கேள்வி ஒரே கேள்வியில் கேட்டதால இவ்வளோ நேரம் இந்த விஷயத்தை பேச வேண்டியதாக இருந்தது. மயிலாடுதுறையிலேருந்து விஜய்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் நாம் தமிழ் கட்சியில் ஒன்றிய பொறுப்பில் இருக்கேன், நான் எங்கள் கட்சி தலைமையை ஏன் எல்லா இடத்துலையும் புதுமுகமாகவே நிறுத்துதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. துணை கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்காதா, தேர்தல்னாவே கட்சி வேலை செய்யப்பா, நேரம் வரும்போது கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிற நாம் தமிழ் கட்சி தொண்டர் மாதிரி ஆட்டை விற்று மாட்டை விற்று கழனியை விற்று கட்சிக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிற தம்பிகள் மனதில் இருக்கிற ஒரு வழி என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளாக உழைச்சிட்டு இருக்கோம், நமக்கு தொகுதியில் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது, எங்கிருந்து வரவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்ற வழி இருக்கிறதால
அவருக்கு அதிகமாக வெற்றி கிடைக்காம தோல்வி. அந்தந்த தொகுதியில் இருக்கிற உழைக்கிற தம்பிங்களுக்கு அவர் சீட்டு கொடுத்திருந்தா கள நிலவரம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏனென்றால் இந்த பக்கம் திமுக அவரை பாஜக பி டீம்னு சொல்லுது, இந்த பக்கம் அதிமுக அவரை கூட்டணிக்கு அழைக்குது, இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை கூட்டணிக்கு அழைக்குது, இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் அவரை விமர்சனம் பண்றதை நிறுத்திட்டாரு, அந்த பக்கம் நாம் தமிழ் தம்பிகளும் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்றதை நிறுத்திட்டாங்க. நிற்கிறாரு, தனித்து நிற்கிறதுக்காக பாராட்டலாம், ஆனா அதுவே நிரந்தரம் ஆயிடுமா, வெற்றிக்கு காரணம் அமைஞ்சிருமானா அமையாது. தனிச்சு நிற்கிறார்னு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பும் அந்த பேச்சும் கட்சியோட தம்பிங்களுக்கு உழைக்கிற தொண்டனுக்கும் பணத்தையும் மன வலிமையும் அதிகாரத்தையும் கொடுத்துடாது. அண்ணன் சீமானோட நோக்கம் என்ன? அதிகாரத்தை பிடிக்கணும், அப்படிதானே? விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் 18 எம்எல்ஏ வந்தாரு. அதுபோல அதிகாரத்தை கைப்பற்றணும்னா கூட்டணியில் தான் இருக்கணும். இல்லப்பா நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்ப்பா, இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கும் அரசியல் அமைச்சர்களுக்கும் நல்ல பேர் எடுத்துட்டு போறேன்னா அப்படின்னு சொன்னா விசிகே கட்சி அண்ணன் திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் அன்புமணி அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா 234 தொகுதியில் நின்னாலுமே கிட்டத்தட்ட 10% ஓட்டு வாங்கிடுவாங்களே. இங்க அது முக்கியம் இல்லை. சட்டமன்றத்துக்கு நம்ம கட்சியிலேருந்து எத்தனை எம்எல்ஏ போறாங்க, அமைச்சரவைக்கு நம்ம கட்சியிலேருந்து எத்தனை பேர் போறாங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு தான் கட்சி நடத்துறோம். தேர்தல் இல்லைப்பா, நாங்க சும்மா வெறுமனே கட்சி நடத்துறோம்னா அந்த கட்சி பேரத்திற்கு மட்டுமே. அதனாலதான் நான் விமர்சனம் வைக்கிறேன் அண்ணன் சீமான் மேல. நாம் தமிழர் கட்சி தேர்தல் பேரத்துக்கு மட்டுமே, அது அதிகாரத்துக்கு அரசியல் கட்சி நடத்தல. ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக்கி வலிமை அதிகமாக்குறதுக்கு மட்டுமே தானே கண்டி, மற்றபடி ஒரு அதிகாரத்தை கைப்பற்றது கட்சி நடத்தல. மயிலாடுதுறையிலிருந்து பேசுற நாம் தமிழர் கட்சி தம்பிக்கு இந்த பதில நான் பதிவிடுறேன். கேள்வி இருக்காங்க, எங்க தலைவர் ஸ்டாலின் மேல குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நினைக்கிறேன், ஏன்னா உங்களோட ஆதங்கத்தை தான் நீங்க இங்க கேட்டிருக்கீங்க. திமுகவில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு அப்புறம், திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதை நான் உட்பட திரு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் உட்பட அடிக்கடி இந்த விமர்சனத்தை வச்சிருக்கோம். இங்க அது மட்டும் இல்லாம அதிமுக கட்சி முதலமைச்சராக இருக்கும்போது செயல்படுத்தின செயல் திட்டங்கள், ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப்பு, பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள், மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. அதனால அவங்களோட தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கையில் செயல்படுத்தின நல்ல திட்டங்களும் மறைஞ்சிடுச்சு. மற்றபடி திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியாக செஞ்சாரா செய்யலையா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அதை நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாமே அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் எல்லாமே நல்லபடியாக ஓட் போட்டுட்டு தான் இருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்குது. நன்றி கீழ்பணத்து தோழரே. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்து தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வாய்மொழி பேசு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாங்கள் போடுற வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. உங்களோட கமெண்ட் எங்களோட வளர்ச்சி. இது நடுநிலையான பார்வை. நான் உங்கள் சுமன். நன்றி.